பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறேன், எங்க போய் வாங்கி கொடுக்குறேன் யோசிப்பேன். சோறை தந்தோட ஏசுவாங்க. பலகாக்கு சில பேர் ஏசுவாங்க, சில பேர் ஏச மாட்டாங்க. அப்படி நிலைமையில நான் இருக்கேன். உதவி செஞ்சாங்க. எனக்கு பெரிய விஷயம். அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு டொய்லெட்ல குளிக்கிற தண்ணியில டொய்லெட்டுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, போகல டொய்லெட். இப்படிலாம் நிலைமையில இருக்கம்மா. இதுதான கணவர் காட்டுங்க வீடியோவில். எத்தனை வயது அவருக்கு இறக்கும் போது? எத்தனை வயது தங்கச்சி? 49 வயது. 2023 6ஆம் மாசம் 12ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. இவதானா பாருங்க. ஐயோ, எவ்வளவு வருஷம் வளர்த்து. வடிவானால் தானே, வடிவான பொம்பளை புள்ள. யோகேஸ்வரி ஜதுக்கா 2005ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. பாருங்க, என்ன பாருங்களேன், பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு. அப்ப எப்ப மதுரைய வந்தது கேன்சர் இருக்கு? எங்களுக்கு கட்டி என்ன சொன்னாங்க, வயிற்றுல கட்டி திரும்ப போய் பாக்குற நேரம் அந்த கெப்ப குடல்ல அந்த கேன்சர் கட்டி உருவாகி வந்துருக்கு. இதை செய்யறது மாம்பாறையை கொண்டு வந்து அல்மையில வச்சிருந்தேன். அல்மையில செய்து போட்டாங்க. செஞ்ச திருப்பி குடல்ல மாறி தச்சிருக்கேன். அதை எடுத்து போட்டோம். அதனால டொய்லெட் போல 9 நாள் சாப்பிடல. வட்டாளத்துக்கு கொண்டு போய் தெரிய வந்த பெரிய டாக்டர் சொல்லி ஆபரேஷன் பண்ணதுலாம் போல சொல்லி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்டூர் சங்கர்புரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். வளமை போல தான் இப்பயும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் சொன்னாங்க. கேட்கும்போதே ரொம்பவே கவலையாக இருந்தது. கணவர் இல்லையாம், கரும்பு வெட்டுற தொழில் தான் செய்கிறதாம் அந்த அம்மா. படிக்கிற மாணவி ஒருவங்க இருக்கிறாங்க. ஓகேங்க, பாருங்கள். இப்போ நான் தொடர்ச்சியாக அப்படி வீட்டு வேலைக்கு போகிற, கரும்பு வெட்ட போகிற, மீன் பிடிக்க போகிற, அப்படி என தாய்மார் வேலை செய்கிற அந்த குடும்பத்தை தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். தொடர்ச்சி அப்படி தான் வருது, அப்படி அமையுது. தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு அவங்களோட கஷ்ட நிலையை சொல்லும்போது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க உண்மையிலேயே. பாருங்களேன் எப்படி என்ன. அப்போ ஆண்கள் செய்கிற தொழில்ன்றது இருக்குத்தானே, ஆண்கள் செய்கிற பெண்கள் செய்கிறன்றது இருக்குது. ஆண்கள் செய்கிறதெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க அவங்களோட குடும்ப ஒரு கஷ்ட நிலையால். ஓகே, பாருங்களேன், தாய்மை படும் பாடு என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம். அதில் தாய் பிள்ளைகளுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன் எப்படி என்று. கரும்பு விட்டு போகிறாங்களாம். அவங்களோட சில விஷயங்கள் சொன்னாங்க, எப்படி எனக்கு கஷ்டப்படுறாங்கன்னு. தொடர்ச்சி இந்த வீடியோ பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தொடர்ச்சியாக போயிட்டு அவங்கள்ட்ட பேசுவோம். பாதி கட்டின மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேங்க, பின்பக்கம் பூசலை, முன்பக்கம் மட்டும் பூசி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மேலே சீட் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு ஜன்னலில் மறைச்சிருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ இவங்களை பார்க்க தான் வந்தேன் நான். இப்போ அந்த லெட்டர் தாங்கம்மா. இப்போ வளமை போல தானே இவங்களோட கஷ்டத்தை உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் உண்டு கேட்டேன் நான். அதே போல அனுப்பியிருக்கிறாங்க. என்னம்மா அது கீறுவெல்லாம் இருக்கு? அந்த புள்ள குறிப்பிட்டாள், சின்ன புள்ள. உங்களோட ஜிஎஸ் சைன் வச்சு தந்துருக்கிறாரு. இதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறீங்க? இதுல என்ன எழுதிருக்கிறீங்க? உங்களோட கஷ்டத்தை எழுதிருக்கிறீங்க. அதை ஜிஎஸ் உறுதிப்படுத்தி தந்திருக்கிறாரு. அதை வச்சுக்கொள்ளுங்க. ஓகேம்மா, இப்ப இந்த வீட்டுல இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறீங்க? நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க தானே? சத்தம் போட்டு பேசணும் அம்மா, சரிதானே? சத்தம் போட்டு பேசுங்க. என்ன கிச்சனும் ஒரு ரூமுமா? ஒரு சமையலறையும் ஒரு ரூமும் இருக்கு. இதுதான கணவர், காட்டுங்க வீடியோவில். எத்தனை வயது அவருக்கு இறக்கும் போது? எத்தனை வயது தங்கச்சி? 49 வயது. 2023 6ஆம் மாசம் 12ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. ஓகே, 1971ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு.
சரி ஓகேம்மா. இப்ப அப்பா இறந்துட்டாராம். இப்ப அதனாலதான் நாங்களும் வந்திருக்கிறோம் இந்த மாணவிக்காக. இப்ப நீங்க பாடசாலை போறீங்க தானே? சரியம்மா, நீங்க உள்ள வீங்களன். நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க தானே? சரியம்மா, இந்த வீட்டுல நீங்க பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. தகரத்தால முன்னுக்கு சீட்டா இருக்கு. தகரத்தால காணாம தான் அதை போட்டு வச்சுட்டு என்ன செய்ய? ஒழுகுற இல்லையா? ஒழுகுற மழை பெஞ்சா இடிக்கல, காத்து கொண்டு வரேன் தகரம். முன்னுக்கு சீட்டு, இந்த துண்டெல்லாம் தகரமா? நீங்க பாருங்க, அப்படியே தகரம் தான். ஒரு தற்காலிகமா தான் வச்சிருக்கீங்க போல. அப்படி ஃபுல்லா அந்த காத்துக்கெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கு, பார்க்கலாம். எப்படி அம்மா அதுல இருக்கிறீங்க? படுக்கிறல இரவுல பயம். ஏன்? மழை காத்து சாமந்தா சீட்டுகள் சத்தம் கேக்குறதா? சத்தம் கேக்குறேன். பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. சரி ஓகேங்க, நீங்க பார்த்தாலே தெரியுது ஒரு வித்தியாசமா தான் இருக்கு வீடு. தெரியாமா? இப்ப இதுல கட்டாயமா தண்ணி ஒழுகும் தானே என்ன? இதான் நம்மளோட சமையலற. சொன்னாங்க இப்ப இரவுல தூங்க இயலாது, காத்தடிச்சா சத்தம் கேக்குது, இந்த தண்ணி நிக்குது உள்ளா. தண்ணி நிக்கும், தண்ணி ஈரச்சில போடுறது துறைக்கிறதுல ஈரச்சில கூட துறைக்குது. சரி, அப்ப 2 ரூம். இப்ப இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 3 பேர் இருக்கிறீங்க. இப்ப வீடியோல உங்களோட மகள் தான் நிக்கிறாங்க. இன்னொரு மகனுங்க, அவரு மெக்கானிக் வேலை வள போயிருக்காரு. எத்தனை வயசு? 16 வயசுல வளைய போயிருக்கிறாரு. என் குடும்ப கஷ்ட நிலையால பாருங்க, படிக்கிற வயசுல மெக்கானிக் வேலை செய்யறாரு. இதுல பாருங்க வெளிச்சம் தெரியுது. அப்ப மழை பெஞ்சா கட்டாயமா உள்ள இருக்கல, பார்த்தாலே தெரியுது. ஓகேங்க, ஒரு மோசமான நிலையில இந்த வீடும் இருக்கு. ஓகே, தொடர்ச்சியா அக்காவோட பேசும். சரி ஓகேங்க, இப்ப தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டீங்க மேண்ட. யாரு வீடியோ காட்டின? வீடியோ பார்த்ததால தானே? பார்த்ததால. யாரு பார்த்தம்மா? மகள் பார்த்த. அப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அம்மா? மொத்தம் 4 பேரு. 4 பேரு. ஒரு மகன், 2 பொம்பளை பிள்ளை. அவங்க கல்யாணம் கட்டித்தாங்களா? மூத்தாள். 2வது உள்ள இறந்துட்டான். 2வது பிள்ளை இறந்துட்டாங்களா? எப்படி அம்மா இருந்தாங்க? அவங்களுக்கு கேன்சர். கேன்சர்? எத்தனை வயதுல இருந்தாங்க? 15. அப்ப 3 பொம்பளை பிள்ளைய, ஒரு ஆம்பளை. 2வது மகள் கேன்சரால இறந்தவங்க. பாருங்க, கேன்சரால இருந்திருக்க, காப்பாற்ற முடியலையா? முடியல, உதவி இல்லையம்மா, காசு இல்ல, ஒன்றும் இல்ல, கஷ்டம் தானே. இல்லைன்னா காப்பாத்திருக்கலாம், பாத்திருந்தா காப்பாத்திக்கலாம் அவங்க. பாருங்களேன், எத்தனையாம் ஆண்டு இறந்த? எத்தனை வயசுல இருந்தாவும்? 15 வயசு இறந்து. 19 வயசு. ஐயோ, அப்ப 4 வருடத்துக்கு முதல்ல இருந்திருக்கிறா. என்னம்மா கவலை இல்லையா உங்களுக்கு? கவலை இல்ல, எனக்கு வருத்தம், கவலை தான். எனக்கு இந்த இது பிரச்சனை, எனக்கு கதை கேள்வி ஆக்களோட எனக்கு அந்த இது கிட்டிக்கு என்னடா பேரும் சேர்த்து நம்மள பிள்ளையும் சேர்த்து நம்ம இருக்கணுமா? அதுதானே அவன் கடைசி அப்ப இருக்கல, நான் சேர்த்து இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பாதிப்பாரிக்கும். இப்ப அடுத்தடுத்து குடும்ப அங்கத்தினர் இழந்திருக்கிறாங்க, அதுவும் கணவன் புள்ள. எப்படி தாங்கி கொள்றீங்களோ எனக்கு. நான் தான் இருக்கிற குளார் சொல்லி குளார் இடவுல இங்க படுக்கிறல, அங்க போய் படுக்கிறேன். நந்தியாகட்டும். நீங்க இந்த மகள் இருந்ததெல்லாம் எனக்கு இங்க வந்ததுக்கு பிறகு தெரியும். எடுத்து வாங்கலாமா பாப்பா? சரியான பாதிப்பா இருக்கும் பாதிப்பு தான். எனக்கு நெஞ்சுக்குள்ள வருத்தம் அடைக்கிறோம். அம்மாக்கு வருத்தங்கள் இருக்கா? வருத்தம் இருக்கு. எனக்கு கடம்பு வெட்ட போற இடத்துல வாய்ப்புள்ள மூக்குல ரத்தம் வரும். என்ன செய்ய, கஷ்டத்துல செய்வேன். நம்ம பிள்ளைங்க சாப்பாடு இல்ல, யாரு தர போறாங்க செய்வேன். வாயால மூக்கல ரத்தம் வரும். 2 வேலுக்கு 2 வெட்டக்குள்ள. இப்ப நான் சொல்லணும் தானே, கரும்பு விட்டு போறவையா அம்மா? பாருங்களேன், நெல் வாங்குற போறேன். இல்ல அது இந்த வயசுல நீ வாரம் நெல் அங்க டேஸ்ட் நெல் வாங்க. நான் கஷ்டத்தால வாரம் எங்கட ஒரு செஞ்சு தரேன். இல்ல பாப்போம் தாங்க. இவதானா பாருங்க. ஐயோ, எவ்வளவு வருஷம் வளர்த்து வடிவானாலும் தானே, வடிவான பொம்பளை புள்ள. யோகேஸ்வரி ஜதுக்கா 2005ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. பாருங்க, பாருங்களேன், பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு.
அப்ப இப்ப தெரிய வந்தது கேன்சர் இருக்குன்றது அது எங்களுக்கு சின்ன கட்டி என்ன சொன்னாங்க வயிற்றுல கட்டி திரும்ப பிரசவங்க போய் பாக்குற நேரம் அந்த கெட்ப குடல்ல அந்த கேன்சர் கட்டி உருவாகி வந்துருக்கு. இதை செய்யறது மாம்பாறையை கொண்டு வந்து கல்முனையில வச்சிருந்தேன். கல்முனையில செய்து போட்டாங்க. செஞ்சு திருப்பி குடல்ல மாறி தச்சிருக்கேன். அதை எடுத்து போட்டோம். அதனால டொய்லெட் போல 9 நாள் சாப்பிடல. வட்டாளப்பு கொண்டு போய் தெரிய வந்த பெரிய டாக்டர் சொல்லி ஆபரேஷன் பண்ணதுலாம் போல சொல்லி ஒரு இப்ப இருக்கிறா 19 வயசு. என்ன சொன்னோம் கடைசி அப்ப பாசம் இருந்திருக்கு தானே என்ன அப்ப அவைக்கும் பயம் இருந்திருக்கு தானே என்ன அவ சொன்ன அவ அக்காவோட அன்பு சாவரம் படம் பார்த்தாண்டாவும் அவங்க சாப்பிட்ற டாக்டர் சொல்லி தரதானே என்கிட்ட செவ்வாய்க்கிழமை சொல்லித்தாங்களா செவ்வாய்க்கிழமை நீங்க வீட்டை போகலாம் சொல்லிட்டாங்க என் மகள்கிட்ட அவ என்னட்ட சொல்லல மகள் உயிரோட இருக்கும் போதே அவட்ட நீங்க சொல்லிட்டீங்களா நீங்க அவ டாக்டர் சொல்லித்தாரு என்னட்டு நான் பிள்ளைகிட்ட சொல்லல அவ அன்பு சாவரம் படம் பார்த்து இருந்து திரும்ப யாரோட அவ அக்காவோட அவ கூட இருந்த மூத்தவ நாங்க 3 இருந்தா எனக்கு இது இல்லையா ஆண்டு வருத்தம் மாறண்டியில புள்ள இன்னைக்கு சொல்லித்தான் நின்றேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள 2 பேர் மட்டும் அளவு கேன்சர் பாட்டத்துல நின்றேன் இந்த கொரோனா தொண்டுக்குள்ள. அப்பெல்லாம் உங்களோட கணவரும் இருந்து வருது அண்ணன் இருந்தவர் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் பாருங்களேன் அடுத்தடுத்து பாருங்களேன் அவர் அம்பார் ஹாஸ்பிட்டல்ல செத்தவர். அவரும் இப்படித்தான் வருத்தம்னா உடனே இருந்திருக்க மாட்டாங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏழா அவருக்கு 7ஆம் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். 7ஆம் தான் 49 வயசு 49 வயது மேலே எப்படி தாங்கிக் கொள்றீங்கன்னு தெரியலமா மேலே பாருங்க அடுத்தடுத்து இழப்புகள் உங்களுக்கு. இப்ப இவைக்காக தான் இப்ப நீங்களும் இப்ப என்ன வர சொன்ன காரணமும் இவைக்காக தானே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி தண்ணி இல்ல வீடு இல்ல ஒழுங்கான படுக்க. அப்ப இந்த வீட்டுல தண்ணி இல்லையா டொய்லெட் இல்லையா டொய்லெட் போடுறேன் பிள்ளைகிட்ட மகள்கிட்ட போறேன் மகளும் அவையும் ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்மள காட்டி விடுங்க. சின்ன வீட்டுல இருக்கிறாங்க அவங்க கஷ்டம் தான் கடன் மகளும் சின்ன வீட்டுல இருக்கிறாங்க. ஓகேங்க இப்ப இந்த வீட்டுக்குன்னு தண்ணி வசதி இல்ல டொய்லெட் வசதி இல்ல. அப்ப எப்படி வாழ்றீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க தானேம்மா கரும்பு வெட்ட போறேன்னு சிங்களூருக்கு போறேன்னு சொன்னீங்க. எப்படி உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது சொல்லுங்களேன். வாழ்க்கை என்ன தம்பி கொண்டு வர சாமான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா மரம் முடிஞ்சு மரம் போறேன் நான் வேலைக்கு. எவ்வளவுமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவாங்க? கரும்பு வெட்டுறா ஒரு நாளைக்கு 2000 சம்பளம் கிடைக்கும். 2000 ரூபாய் வெயிலுக்குள்ள இருந்தா வெட்டுவீங்க. கடும் வெயில் கஷ்டம் வெயிலுக்கு நின்று செய்யலாம் கரும்பு வேலை வெயிலுக்கு செய்யலாம். ஆனா திரும்ப போக வலிக்கிட்ட சொல்றோம் இங்க போனாமா நான் தனி இருக்கிறேன் நீங்க போன கவலை சொல்றோம் நிக்க நான் போவாமலுக்கு இருப்பேன். எத்தனை நாளைக்கு இருக்கா வருவீங்க? 7 நாள் 8 நாளைக்கு அப்புறம் வருவேன். அவ எவ்வளவு கொண்டு வருவீங்க கையில காசு? 10,000 12,000 அப்படின்னு கொண்டு வரும். அது கொண்டு வரக்குள்ள அவாவுக்கு இந்த ஒருத்தர கொண்டு வந்து ஒரு பேக் வாங்கி தரட்டான் ஸ்கூல் பேக் இல்லாண்டா கொடு வகுப்பு போவ மகனுக்கு ஒரு உடுப்பு 2000 வாங்கி கொண்டு கொடுத்தவருக்கு அவருக்கு அரிசி சாமான்கள் மரக்கறி வாங்கிட்டு வந்து. அப்ப சரியான கஷ்டம் தான் அந்த வேலை. இப்ப அந்த வேலை செய்து கொண்டு வந்து இவங்களுக்கு தான் கிளாஸுக்கு எல்லாம் போறாங்களா? கிளாஸுக்கு போறீங்களா? கிளாஸுக்கு எல்லாம் போய் படிக்க வைக்கிறீங்க பாருங்களேன். இப்ப 16 வயசு ஒரு பொடியன் வேலைக்கு போயிருக்கிறாரு. ஏன் அவர் அந்த படிக்க வைக்கலையா? அதுக்குரிய வசதி இல்லையா? படிச்சேன் 10ஆம் ஆண்டு படிச்சவரு. இப்ப ஒரு 6 மாசமா தான் ஒரு பொடியன் எங்களோட மெக்கானிக் வேலை செய்யுமான் இருந்தா நீ ஒரு நேரம் நல்லா இருப்பா உங்களோட அம்மா நல்லா இருப்பா நல்ல வேளாண் என்று அங்க போய் அவரோட சொல்லி கேட்டு திருப்பி வேலை செய்யறாரு. தருவாரு காசு கொண்டு கிழமைக்கு ஒரு 5000 அவர் எடுத்து எங்களுக்கு தருவாரு. அப்படியா? வேலை பழகுறாரு அது நல்ல மாமா தெரியலம்மா. இப்ப நீங்க சொன்னீங்க தானே இப்ப நல்லா வைப்பாருன்னு சொல்றீங்கன்னு சொல்றாங்க தானே. படிச்சாலும் இப்ப படிக்கணும் தானே அம்மா. படிக்கிறது இல்லையே வசதி இல்லை. அதனால கொப்பி வேணும் அவருக்கு கொப்பி சாம வேணும் படிக்கிறதுக்கு. நான் இப்படி வேலைக்கு போறேன் மாட்டேன். அவர் ஜிஎஸ் வந்து அவர் 7 ஆண்டு சார் நான் வேலைக்கு தான் போப்பேன் எனக்கு நீ படிக்க ஜிஎஸ் வந்து சொன்னவரா டிஎஸ் ஆபீஸால வந்து சமுத்தி எல்லாரும் வந்து சொன்னேன். அதான் இப்ப 16 வயசு போடியன் பாடசாலை பக்கமா நிக்கிறேன்னா அது ஒரு குற்றம் தானே. இப்ப உங்களோட குற்றம் இருக்குதானே மேம். அப்ப வேற வழி இல்லாம இப்ப அவர் அனுப்புறீங்க. இப்ப அவர் போனாதான் மிச்சமா இன்னும் கிடைக்கும். நீங்களும் வேலைக்கு போறீங்க அவரும் வேலைக்கு போனாதான் இவைய படிக்க வைக்கலாம்ன்ற மாதிரியா?
சாப்பிடணும் இல்லாத சாமானுங்க பிள்ளை கடை வழியை சாமாங்கிறனாலும் நாங்கள் 3 பேர் சாப்பிடணும் 3 நேரம் சாப்பிடணும் வேணும் தானே. அப்ப நீங்க வேலைக்கு போனாலும் யாரு வீட்டுல இருக்கிற சமைக்கிறதெல்லாம் தங்கச்சி பாக்குற அவ உள்ள சாப்பாடு கொடுப்பாங்க. மூத்த மகள் அம்மா அம்மா அவ கூப்பிட்டு கொடுப்பாங்க. அம்மா மூத்த மகளுக்கு எத்தனை வயது? அவருக்கு 21. 21. உங்களுக்கு அம்மா? எனக்கு 40 வயது. என்ன சொல்ற இப்ப எனக்கு கடும் பாதிப்பம்மா இப்ப தொடர்ச்சியா 2 பேரை இழந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு பாருங்களேன் அதுக்கு பிறகு கஷ்டம் தானே உங்களோட வாழ்க்கையில இருக்கு. வாழ்க்கையே கஷ்டம் தான். நான் பிறந்திருக்கிறதோட அண்ணன் சேர்த்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். பாருங்க இந்த எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. பிறந்திருக்கிற விட செத்துருக்கலாம நினைக்கிறீங்க. அப்ப ஒரு புள்ளி எல்லாம் இது வாங்கிட்டா நம்ம கவலானி தம்பி மற்ற தாய் தப்பன் மாதிரி வாங்கி கொடுக்கல நம்ம பிள்ளை நம்ம வாங்கி கொடுக்கல நமக்கு ஒரு கவலை வருமா வராதா? கட்டாயம் வரும் தானே. அவங்க அப்பா நான் அது வாங்கி கொடுக்காரு அவங்க அம்மா அது வாங்கி கொடுக்காரு எனக்கு சாரி வாங்கிட்டாங்க ஜெல்ல கூட அவனுக்கு மனம் பாதிக்காம நம்ம இப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கத்தானே தங்கச்சிக்கு கேட்பாங்கல்ல ஆசைகள் இருக்குன்னு தானே. இப்ப என்னமா சொல்ல போறீங்க? இப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க பட்ட துயரங்கள் இருக்குதானே நிறைய இருக்கு. இப்ப 2 இழப்பு உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு துயரங்கள் தான். இப்ப ஆரம்பத்துல எப்படியாமா நீங்க வளர்ந்ததெல்லாம் இப்ப இந்த வீட்டுல இருந்தா நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்தே கஷ்டமா? ஆரம்பத்துல இருந்து கஷ்டம். அம்மா அவங்க எங்களை வளர்த்து கல்யாணம் கட்டினது பிறகுதான் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்தாங்க. இவருக்கு வருத்தம் கனகாலம் கூடிய ஒரு சீனி வருத்தம் வந்து சோறு விருந்து அதனால கொஞ்சம் காசு செலவழிச்சு பார்த்தேன். உயர்ந்திருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. உயர்ந்திருக்கிறது நமக்கு யாரு செய்ய போற உதவி நம்மளோட சகோதரங்கள் செய்ய மாட்டா யாரு செய்ய போறான்றது கடவுள்கிட்ட கேட்கும். படுக்கக்குள்ள இரவுலையும் ஒரு டிக்கெட்ல சரியா நம்ம உளுந்து தண்டா ஒரு 2-3 லட்சம் வந்தாலும் போகும் அதுலயே நம்ம முன்னேறிடலாம் நான் நினைக்கிறேன். இரவுல படுக்கக்குள்ள டிக்கெட் எடுக்கிறேன் அம்பாறையில் வந்து வரக்குள்ள எடுக்கிறேன். நல்ல நிலைமையில இருக்கணும். இப்படி நம்ம இருக்கப்படாத சாணம் நம்மளை கழிச்சு தானே வைக்குது. 7 தானே கழிச்சு வைக்காங்க. பணக்காரர்கள் சேருவாங்க. அதுதான் இப்ப நிறைய இடங்களுக்கு போக்கல அப்படிதான் சொல்றாங்க. இப்ப காசு இல்லாம இருந்தே அதை கழிச்சு வைக்கிறது. காசு இல்லாதவங்களுக்கு தான் உண்மையிலே சப்போர்ட் பண்ணணும். இப்ப ஒருவங்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குண்டா ஒருவங்களுக்கு அவசரமா 100 ரூபா தேவைப்படுதுன்னா அதுல கொடுத்து உதவுறதுல ஒன்றும் இல்லதானே. இப்ப ஒருவங்கள்ட்ட வந்து என்னத்துக்காக நீங்க கேக்குறீங்க நீங்க கஷ்ட நிலையெல்லாம் கேட்பாங்க. இப்ப கழிச்சு வைக்கிறது அப்படி ஒரு சொந்தம் பார்க்காம அவங்க என்ன அது நிறைய இடத்துல நடக்குது அம்மா. இப்ப நீங்க சொன்ன விஷயத்த நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்கிறாங்க. காசு இருந்தாதான் மதிப்பாங்க காசு இல்லாம இருந்தா மதிக்க மாட்டாங்கன்னு. அப்படி மேல எரிக்க கூடா விலங்கு தானே எல்லாரும் மனுஷன் தானே. அப்ப அப்படி பார்க்கணும். இப்ப நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க அப்படி காசு இருந்தாதான் மதிப்புன்ற மாதிரி. பெரிய வீடு காலையில போய் சாப்பாடு இல்ல அரிசி என்ன செய்யறோம் 500 ரூபா காசு கேட்டேன் காசு இல்லைன்னு நாளைக்கு தரணும் கேட்க இந்தாண்டா வர சமைக்கிறேன் கேட்டீங்களோட அக்கா கூப்பிட்டு எங்களுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு சாப்பாடு தான் தருவேன். இப்ப இரவைக்கு எங்களுக்கு சமைக்கிறது உண்மையிலேயே சொந்தம் இல்லை எங்களை விட்டு. இப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். அதான் மதிக்கணும் தானே. குடிசை வீட்டுல வாழ்ந்தாலும் பெரிய மாடி வீட்டுல வாழ்ந்தாலும் அதுல வாழ்றது மனுஷன் தானே. அப்படி ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இப்ப ஒன்றுமில்ல. இப்ப நாங்க வரலாடி என்னமா செஞ்சிருப்பீங்க? இப்ப நீங்க வராடி நாங்க வருவீங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வைத்து நீங்க வருவேன்ண்டு வராடி இரவைக்கு பங்கா சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். மதியம் தந்தாங்க விட்டு. அதான் நான் இப்ப நிறைய இடங்களுக்கு போறேன். நான் அப்ப சில வீடியோஸ் எடுக்கும் போது தோணாது கடும் கவலையா இருக்காது. ஆனா சில வீடியோஸ் எடுக்கும் போது ரொம்பவே கவலையா இருக்கு. இப்ப வந்து பார்த்ததுக்கு பிறகு இப்ப நீங்க சில விஷயங்கள் பேசுறீங்க தானே கணவனையும் மகளையும் இழந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு இதை கேட்கும் போது மேலே கவலை இருக்கு. அந்த கஷ்டம் வேண்டாலும் இப்ப இருக்கிற பிள்ளைகளை பாக்குறதுக்கு அதை இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுதானே வேலைக்கு போல குளாரி தான் போறோமா பஸ்ல போகல குளாறு நம்ம பிள்ளைகளோட ஓரம் என்னோட புருஷன் உழைச்சிட்டு வேற. எந்த ஊர்? சிம்பிளாண்டு அம்பாறை போகணும். 3 எத்தனை மணி தேரலாம் பயணம்? அது எப்படியும் ஒரு 3-4 மணி தான் பிடிக்கும். சரி நம்ம ஒரு 4 மணிக்கு பஸ் எடுத்து போகணும். பஸ் எடுத்து போற சரி அம்மா விளங்குதுதான். இப்ப அம்மா சொன்னாங்க நைட்டுக்கு சமைக்கிறது கூட ஒண்ணும் இல்லையாமண்டு. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் அங்க சாப்பாடு அந்த பக்கத்துல அப்படி ஒரு யாராச்சும் தாறு அப்படித்தானா இருக்கு. காலையில என்ன செய்யறது தெரியாத யோசனை.
இல்ல காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில நாங்க சோறு சாப்பிட்டோம். இப்ப சோறெல்லாம் இப்ப இருக்கா? அப்ப சோறண்டா அரிசி எல்லாம் இருக்கா? இப்ப அரிசி எல்லாம் இல்ல. என்ன செய்ய போறீங்க? இப்ப அரிசி வேணும் தானே. இப்ப வீட்டுல வந்து அரிசி தானே முக்கியம். இப்ப அரிசி முக்கியம். ஓ அதுதான். இப்ப அதுவும் இல்லையா? இல்ல இல்லன்றா சொல்லணும். இது இந்த அரிசி வாங்கின வந்து 5 கிலோ அரிசி வாங்கின அரிசிக்கு மேலதானே அது நாங்க சமைச்சு சாப்பிட்டு அது முடிஞ்சு. இப்ப வேலைக்கு போகணும். நான் காசு முடிஞ்சு தான் இன்றைக்கு நான் போகணுமெண்டா இருந்தேன். போகணும் மணிக்கு நில்லுங்க இப்படி அண்ணாச்சி கடத்து கோல் எடுத்து பாருங்க சொல்லி எடுத்தேன் நாங்க. அப்படியா? சரியாம்மா. இப்ப உங்களோட கஷ்ட நிலையை நீங்க சொன்னீங்க. இப்ப நைட்டுக்கு சாப்பிட்றது கூட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க வந்ததுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்கு தானே. இப்ப உங்களுக்கு ஒரு மகள் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. 16 வயசு நிரம்பிய மகனும் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நான் நினைச்சேன் 2 பேரும் தான் போறாங்க ஸ்கூலுக்கு. இப்ப வந்ததுக்கு பிறகு தெரியும் அவர் வேலைக்கு போறாரு. சரி, இப்ப மகளை படிக்க வைக்கணும் தானே, அதானே உங்களோட ஆசை. வேலைக்கு போறதுக்கு காரணம் கூட அவங்க தானே. இப்ப தொலைபேசி மூலமா சொன்னீங்க அவங்களுக்குரிய உதவி வசதி ஒண்ணும் கிடைக்குது இல்ல. ஓகே, இப்ப தங்கச்சியோட பேசுவோம். சரி, ஓகேங்க. இப்ப அம்மா கஷ்ட நிலையே சொன்னாங்க. கேட்கும் போதே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப படிக்கிற மாணவி ஒருவங்க இருக்கிறாங்க. நாங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமும் இவதான். தங்கச்சியோட பேர் என்ன? நிஷா. நிஷா, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. இப்ப வீடியோ ஒன்று பார்க்காதீங்க. தயக்கமா இருக்கு உங்களுக்கு வீடியோ மூலமா பேசுறது இல்லையா? அப்ப ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன். இப்ப அம்மா சொன்னாங்க உங்களுக்கு எந்த வித ஒரு வசதியும் கிடைக்குது இல்லைன்னு படிக்கிறதுக்கான வசதி. நீங்க சொல்லுங்களேன், எப்படி உங்களோட வாழ்க்கை போகுது? இப்ப அப்பா இல்ல, அம்மா தான். அம்மாவும் உங்க கூட இல்லைன்னு சொல்லலாம். சிங்களவருக்கு வேலைக்கு போறாங்க. அப்ப சொல்லுங்களேன், எப்படி போகுது? எங்கட அம்மா வேலைக்கு போனா தங்களுக்கு சாப்பாடு படிப்பு இதெல்லாம். அம்மா வேலைக்கு போலாட்டி எங்களுக்கு சாப்பாடெல்லாம் இல்ல. பக்கத்துல அம்மாக்களோட சொந்தக்காரர்கள் இருக்காங்க, அவங்க சாப்பாடு தருவாங்க. மதியம் அவங்க வந்தாங்கள சாப்பாடு. அப்படியே ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. சரி தங்கச்சி, இப்ப அப்பா இறந்துட்டு எத்தனை வருஷம்? 1 வருஷம் 3 மாசம். 3 மாசமா? இப்ப அப்பா இருக்கும்போது கஷ்டங்கள் இல்லையா? அப்பா இருக்கும்போது அப்பா இருந்தா வேலைக்கு போறவரு இப்படி சமைக்கிறதுக்கு சாப்பாடு அது இதெல்லாம் வாங்கி கொண்டு வருவாரு, அரிசி. இப்ப அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியான கஷ்டம். அப்பா இறந்ததுக்கு பிறகு கஷ்டமாயிடுது. அப்ப நல்லா படிக்கலாம் வச்சவரா? அப்பா இருந்தா கொப்பி பேக் அது இதெல்லாம் வாங்கி தருவாரு. இப்ப அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொப்பி அதெல்லாம் வாங்கி தரதுக்கு ஒருத்தரும் இல்ல. அம்மா வேலைக்கு போனா தான் கொப்பி அது இதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்ப நல்லா பாத்துருக்கிறாரு அப்பா. அப்பா இறந்ததுக்கு பிறகுதான் இப்படி கஷ்டம். இப்ப அம்மா வேலைக்கு போறாங்க தானே. இப்ப அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப அம்மா செய்யறதும் ஒரு நார்மலான வேலைகள் இல்லை தானே. ஏன்னா நீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். எங்கட அம்மா கரும்பு வெட்ட போற, சோளம் முறிக்க போற அப்படியான வேலையில செஞ்சு எங்களை பாக்குறேன். சோளம் முறிக்க போறவையா? அங்க தானே. அப்ப அவ சொல்லுவாவா இப்படி கஷ்டமா இருக்கு, காலெல்லாம் நோகுது அப்படிலாம் சொல்லுவாவா? அவங்களோட பேசுவாங்க தானே. என்ன சொல்லுவாங்க? எங்கள்ட்ட வந்து சொல்றவங்க நாங்க சொல்ற வேலைக்கு போகுதா 2 அப்ப கேட்பாங்க சாப்பாடு ஆறுதார வீட்டுல இருந்தாண்டு. எங்களுக்கு ஒழுங்கான வீடு இல்ல. அப்ப பைப் லைன் எல்லாம் இல்ல. எங்களுக்கு பக்கத்து வீடு தண்ணி எடுக்க போறேன். ஸ்கூல் விட்டு வந்தோன்னையோ சாப்பாடெல்லாம் அம்மா சமைச்சு வைக்கிறது. முதல் வச்சு அப்பா அடிக்கக்குள்ள எல்லாம் சாப்பாடெல்லாம் சமைச்சு தருவோம். இப்ப அப்பா இறந்தது பிறகு சாப்பாடெல்லாம் சமைச்சு தரலாம் காரணம். அண்ணன் 16 வயசுல வேலைக்கு போறாரு. அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நீங்க அண்ணன்ட்ட சொல்லலையா படிப்பு தான் முக்கியமானு? இப்ப நீங்க படிப்பு முக்கியமானு இருக்கிறீங்க. இப்ப அதே இது அவரை நீங்க சொல்லி கொடுக்கலையா படிப்பு தான் முக்கியமானு? சொல்லி கொடுக்குறான், படிக்கணும். நம்ம படிச்சு நம்மளோட அம்மா கஷ்டப்பட வைக்க கூடாது. நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறவன்னு சொன்னா அவரு நீங்க படிங்கன்னு சொல்லுவாரு. நீங்க படிங்கன்னு சொல்றாரு. அதுதான் இப்ப மெக்கானிக் வேலை. இப்ப நான் நினைக்கிறது ஓயலாவது எழுதிருக்கணும், 6 பாடமாவது பாஸ் பண்ணிருக்கணும் தானே. அதானே முக்கியம். இப்ப தங்கச்சாவது அப்படி படிப்பெல்லாம் விடக்கூடா. இப்ப கஷ்டங்கள் இருந்தா, இப்ப காசி அம்மா வேலைக்கு போகாம இருந்தாலும் உங்களுக்கு அந்த வசதி கிடைக்காது. அப்ப நீங்க அப்படி யோசிப்பீங்களா? என்னத்துக்கு பாடசாலைக்கு போய் படிச்சு என்ன நம்ம செய்ய போறோம், வீட்டுலயும் கஷ்டமா இருக்கு, அப்ப நம்ம வீட்டிலேயே இருப்போம் நீங்க நினைச்சிருக்கீங்களா?
அப்படியெல்லாம் நினைக்கல. கிளாஸுக்கு போறேன்னா அம்மா வேலைக்கு போலாடி கிளாஸ் ஃபீஸ் கட்டுறல, அப்ப கிளாஸுக்கு சொல்லுவாங்க கிளாஸ் ஃபீஸ் கட்டலாடி கிளாஸுக்கு வரக்கூடாது. அப்ப அம்மாட்ட சொல்றேன் நாங்க கிளாஸ் ஃபீஸ் கட்டுறாங்க, அம்மா அம்மா வேலைக்கு போவாங்க, நாங்க போக கூடாது சொல்றேன். அவங்க கேட்பாங்க சும்மா இருந்த ஆறுதாரு உங்களோட அப்பா இருந்தா பருவால உழைச்சி கொண்டு வருவாருண்டு. அப்படி அதுதானே பாருங்களேன். உண்மையிலேயே பாருங்க அம்மா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இப்ப நாங்க நிறைய இடங்கள்ல இப்படி பாக்குறோம். தாய்மைப்படும் பாடு அண்டையை கூட மட்டி ஆத்துல அப்படி தாண்டு மட்டி புறக்கித்தான் அதன் மூலமா தான் தந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சில தாய்மார் சொல்லுவாங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பாரு அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள இப்படியான தாய்மாரும் இருக்கிறாங்கன்னு. சரிதானே உங்களோட அம்மா மேல சரியான பாசமா பாருங்க. உங்களோட அம்மா தானே உங்களுக்கு உண்மையிலே கடவுளேன்னு அதுதானே உண்மை. இப்ப உங்களோட அப்பா எல்லாம் இறந்துட்டாரு. இப்ப அப்பா எல்லாம் சரியான பாசம். அப்பா என்ன சொல்லுவாரு உங்கள்ட்ட? அப்பா சொல்லுவாரு அப்பா இருக்கும் தானே நீங்க யோசிக்க தேவை, அப்பா எல்லாம் மாய் தருவேன், படிக்கணும் நல்லா பிள்ளைக்கு கேட்கற எல்லாம் மாய் தருவேன்னா சொல்லுவாரு. அப்படி சொல்லிருக்கிறாரு. சரிதானே தங்கச்சி, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நடந்ததெல்லாம் நடந்துட்டு சரிதானே. இப்ப அப்பா போயிட்டாரு, ஆனா நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு அப்பா எல்லாம். அப்ப படிங்க. ஒரு பெண் பிள்ளை தானே, பெண்களே கட்டாயமா கல்வின்றது முக்கியம் தானே. படிச்சாதான் ஏதாச்சும் செய்யலாம். இப்ப நீங்க வேலைகளுக்கு போறனாலும் பாருங்க அம்மா படிக்காதால தானே கரும்பு விட்டுறாங்க, அது உங்களுக்கு விளங்குது தானே. அப்ப படிங்க சரியா. ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை? இப்ப அண்ணன் வந்திருக்கேன் தானே, இப்ப உங்களுக்கு என்ன உதவி இப்ப தேவைப்படுது? எங்களுக்கு வீடு இல்ல, ஒழுங்கான வீடு. அது பைப் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் இல்ல, படிக்கிறதுக்குரிய வசதி எல்லாம் இல்ல எங்களுக்கு. அப்ப இந்த வீட்டுல தண்ணி வசதி இல்ல, டாய்லெட் வசதி இல்ல, வீடும் ரொம்பவே மோசமா தான் இருக்கு. மழை பெஞ்சா கட்டாயமா ஒழுகும். இந்த வீட்டுல எப்படி இருக்காங்களோ தெரியல மழை டைம்ல. அப்ப அந்தந்த இந்தந்த வசதிகள் இல்லை ஏன்னா தங்கச்சி. அப்ப கட்டாயமா இதெல்லாம் தேவை. இப்ப படிக்கிற வசதி கட்டாயமா தேவை தங்கச்சிக்கு. சரி ஓகேங்க, உண்மையிலேயே அம்மா பாராட்டணும். பாருங்களேன் கரும்பு விட்டு போறீங்க, கட்டாயமா தங்கச்சி படிக்கணும்ன்றதுக்காகத்தானே. இப்ப சொல்லுங்கம்மா, இப்ப நிறைய கஷ்டங்கள் சொன்னீங்க தானேம்மா, இப்ப நல்லதே நடக்குமா அதான் நான் சொல்லுவேன் சரிதானே. இப்ப நீங்க என்னம்மா யோசிப்பீங்க? இப்ப நீங்க தனியா இருக்கும் போது உங்களுக்கு ஆறு நினைச்சு கவலை இப்ப ஒன்று யோசிப்பீங்க தானே, அது என்னவாமா இருக்கு? பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறேன், எங்க போய் வாங்கி கொடுக்குறேன் என்றெல்லாம் யோசிப்பேன். சொட்டு சோறத்தோட யோசிவாங்க. பலகாக்கு சில பேர் யோசிவாங்க, சில பேர் ஏச மாட்டாங்க. அப்படி நிலைமையில நான் இருக்கேன். உதவி செஞ்சாங்க எனக்கு பெரிய விஷயம். என்ற பிள்ளைக்கு படிப்புக்கு டாய்லெட் இல்லை, குளிக்கிற தண்ணி இல்லை, டாய்லெட்டுக்கு ஒரே மாதிரி வைப்பாங்களா, போகல டாய்லெட். இப்படிலாம் நிலைமையில இருக்கம்மா. எங்கம்மா இப்ப டாய்லெட் போறீங்க? அங்க வர மகள்கிட்ட வரேன். மகள் இப்ப இந்த வீட்டுக்கு வந்து இப்ப டாய்லெட் இல்ல. அப்ப தங்கச்சி கட்டாயமா டாய்லெட் வேணும் தானே. படிப்புல விளையாட்டுல எல்லாத்துலயும் கட்டிக்காரு. ஆனா அதுக்கு ஊக்குவிக்கிறது என்னட்ட அவ்வளவு பணம் இல்லை. என்னடா ஜம்பியன் எடுத்திருக்காவோ, 3 சேட்டிக்கர் எடுத்திருக்காவோ விளையாட்டுக்கெல்லாம் போய் அந்த மகள் கட்டிக்காரு. சிங்களம் எல்லாம் நல்லா படிப்பாவோ, அதை ஊக்குவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒருத்தர் ஒரு உதவியும் செய்யல. எந்த வித உதவியும் உங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க வேலைக்கு போனா உங்களோட கையில காசு, வேலைக்கு போனா மட்டும் தான் காசு. பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். மற்றபடி இருப்பாங்க சாப்பாடு இல்லை. நான் எங்க போய் கேட்பேன், கேட்டா தராங்களா? இல்லாத வேலைக்கு எப்படி நான் தரேன்? பணக்காராக்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க. நான் கேட்க போறல வீட்டு வழி நம்ம உழைச்சிட்டு நம்ம வச்சு சாப்பிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளை வச்சு சாப்பாடு கொடுக்கும். அது கூட எங்களை வீட்டு இன்றைக்கு சமைக்கிறதே கூட அரிசி யோசிக்க என்னதான் நான் இருந்து என்ன செய்யறேன். அதானே பாருங்களேன், அரிசி கூட இல்லாம இருக்கிறாங்க. ஓகேம்மா, கட்டாயமா உங்களோட நிலைமை மாறணும்னு நான் விரும்புறேன்ம்மா. இப்போ என்ன உதவியம்மா? இப்ப தங்கச்சி சொன்னாங்க அவங்களுக்கு என்ன தேவைண்டு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப என்ன உதவியம்மா? இப்ப எங்களுக்கு உதவி வீடு இல்ல, ஒழுங்கான மழை பெஞ்சா ஒழுகும். மற்றது தண்ணி இல்ல, டாய்லெட் இல்ல, சாப்பாட்டுக்கு எங்களுக்கு அந்த சாப்பாடு சாமான்களுக்கு உதவி எங்களுக்கு செய்யுங்க. இவ்வளவு செய்து இந்த புள்ள ஒரு நேரம் படிச்சுக்கு நல்லா வந்தாண்டா
இந்த உதவி செய்யற தம்பிமாரோ அக்காமாரோ அண்ணமாரோ அவங்களுக்கு நான் பெரிய பெரிய நன்றிகள் தெரிவித்துக்கொள்ளும். ஓமாம்மா, கட்டாயம் நடக்கணும் தங்கச்சி, நல்ல நிலைமைக்கு வரணும். சரி, இப்ப தங்கச்சி சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு என்ன இல்லாம இருக்கு இப்ப படிக்கிறதுக்கு? எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் பேக்கெல்லாம் இல்ல. இப்ப இல்லையா? பேக்கெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. பிஞ்சு போயிட்டு கொப்பி பழைய கொப்பியில சப்ளை அடிச்சு கொண்டு வர. எத்தனை கொப்பி தேவைப்படுது இப்ப? ஒரு அடுத்த வருஷம் 8ஆம் ஆண்டுக்குரிய கொப்பி எல்லாம் வாங்கல, இன்னும் வாங்கல. வாங்கணும். எத்தனை கொப்பி வேணும்? 15 கொப்பி எங்களுக்கு. 15 கொப்பி வேணும். அப்ப அது கட்டாயம் தேவைதானே. இப்ப 7ஆம் ஆண்டு முடிச்சிட்டீங்களா? 8ஆம் ஆண்டு போகணும். அப்ப அதுக்கு ஷூ எல்லாம் இருக்கா? ஷூ வவுச்சர் தருவாங்க. வவுச்சர் தருவாங்க. அப்ப பேக்ல இருந்து கொப்பி எல்லாம் வேணும். இப்ப நீங்க கிளாஸுக்கு போறீங்களா? வகுப்புகளுக்கு போறீங்களா? போனேன். இப்ப கிளாஸ் ஃபீஸ் கட்டுறது கடும் கஷ்டம். அதனால இப்ப போடல. என்னடா போறவங்க வகுப்புக்கு காசு இல்லம்மா, 1000 ரூபாய் கட்டுறது மாசம். என்னட்ட காசு இல்ல, நீ வரதே இல்ல, நீ நின்று வாங்கலாம். மாசம் 1000 ரூபா தானா? எத்தனை கிளாஸுக்கு? 2700. மாசம் 2700 ரூபாய். எத்தனை கிளாஸுக்கு? எத்தனை பாடம் நடக்கும்? அதன் 4 கிளாஸ் வைப்பாங்க. இப்ப 5 கிளாஸ் நடக்கும். மாசம் 2700 ரூபா தானே கட்டுற? எத்தனை நாள் நடக்கும் மாசத்துல? ஒரு கிழமையில 2 நாளைக்கு வைப்பாங்க. ஒரு கிழமையில 2 நாள் நடக்கும். அப்படித்தானே? ஒவ்வொரு நாளும் கிளாஸ் இல்லையா? ஒரு பாடம், ஒரு பாட கிளாஸ் வந்து ஒரு மாதத்துல 2 நாள், ஒரு கிழமையில 2 நாளைக்கு நடக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் போகணும் தானே கிளாஸுக்கு? அப்படி அப்ப பாருங்க, 2700 ரூபா தான் தேவை தங்கச்சிக்கான படிப்புக்கான அந்த வகுப்புக்கான ஒரு செலவா. பாருங்களேன், ஒரு சிறிய ஒரு தொகை தானே 2700 ரூபா. இப்ப அந்த வசதியை கூட இல்லாம இருக்கிறாங்க. மேலே முடியாது தானே. பாருங்களேன், இப்ப கூலி வேலை செய்து நம்ம படிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த உதவியும் தேவை. இப்ப நான் நினைக்கிறேன் தங்கச்சி, கட்டாயமா அந்த உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் மேலே ஆசைப்படுறேன் தங்கச்சி. அது நடந்தா சந்தோஷம். சரியா? இப்ப ஷூ இல்லைன்னு சொன்னீங்க. ஷூக்கு வவுச்சு தருவாங்க. ஆனா கொப்பியும் பேக்கும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப நான் வந்ததுக்கு தங்கச்சி இப்ப அந்த உதவியை நான் செய்யறேன். இப்ப அம்மா வாங்கிடுங்க, எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. 25,000 இருக்கு. சாப்பாட்டுக்கும் விடுங்க, கட்டாயமா அரிசி வாங்குங்க. அரிசி வாங்குங்க. அதுக்கு பிறகு இப்ப தங்கச்சி சொன்னாங்க தானே, இப்ப அந்த பாடசாலை உபகரணங்களை வாங்கிடுங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்கம்மா? இப்ப உங்களை தேடி வந்து இப்ப உங்களுக்கு இந்த உதவி என்ன செய்திருக்கேன் தானே, என்ன சொல்ல போறீங்க? நீங்க இந்த தேடி வந்து இந்த உதவி செஞ்சது எனக்கு பெரிய நன்றி தம்பி. என்னடா நாங்க கடும் கஷ்டத்துல 1 ரூபாயும் எங்களோட வீட்டு எல்லாம் இருந்தேன். நீங்க காசு தந்த எங்களுக்கு கடும் சந்தோஷமா இருக்கு. இப்ப தங்கச்சி என்ன சொல்ல போறீங்க? எங்களுக்கு இப்ப காசு அது இதெல்லாம் இல்ல பேக் வாங்குறதுக்கெல்லாம். அப்ப நாங்க யோசிக்கிறேன், என்ன செய்யற இப்படி பேக் சாமெல்லாம் வாங்குறது காசு இல்லாம இருக்கேன்ட்டு. நீங்க இந்த காசை கொண்டு தான் எங்களுக்கு கடும் சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க இந்த அக்கா? இப்ப நான் தரல தானே, ஒரு அக்கா, அவட நேம நான் சொல்றேன். இப்ப என்னோட காசு நான் தரல, ஒரு கல்விக்கான உதவியா இப்படி சாப்பாடு கஷ்டப்படுறாக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப யார பணம் வேண்டாது? ஜெகதீஷ் யமுனா கனடாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி, அக்காவுக்கு நன்றி. ஒரு அக்கா கனடாவில் இருக்கிற அக்கா தான் அனுப்பினாங்க. அந்த அக்காவுக்கு தான் நீங்க சொல்லணும் நன்றி. என்ன சொல்ல போறீங்க? ஜெகதீஷ் யமுனா அந்த அக்காவுக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு பெரிய பெரிய நன்றி. அந்த அக்காவோட குடும்ப நோய் நொடி இல்லாம வாழணும். நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்க. இந்த வீடியோ பார்த்து கட்டாயமா சந்தோஷப்படுவோம் அக்கா. நீங்க? ஜெகதீஷ் யமுனா எனக்கு தங்க மகளா பிடிப்பா. இந்த ஜெகதீஷ் யமுனா அந்த பிள்ளைக்கு தங்கச்சிக்கு இந்த பணத்தை எங்களோட பிள்ளைக்கு படிப்புக்காக தந்தது நான் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோட பிள்ளைகளும் உங்களோட கணவர் குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் என்று நான் கடவுளை வேண்டுகின்றேன். நன்றி. உதவி தானே, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நான் நேரடியா வந்து பார்த்தேன் நான் தானே. என்ன உதவி செய்தா நல்ல உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சி பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.